கேஸ் ஸ்டவ்லயே குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் ஸ்டவ்ல குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இண்டக்ஷன்ல. இதையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு ஆசை. தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் புவிசங்கர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி சூரரை போட்டில் வந்துட்டு சூர்யா வந்து ஒரு மாறானம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஜெட்டு கண்டுபிடிச்ச ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாரோ, அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு இராணுவ வீரரும் வந்துட்டு ஒரு புதுவிதமான விஷயங்கள், அதுவும் மக்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு விஷயத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே சமையலுக்கு எதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது என்னங்க ஒரு கேள்வி, எங்கள் வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறோம், இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து எளிமையாக அதை சொல்லிடுவீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்மளோட மூதாதையர்கள்லாம் என்ன பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விறகு அடுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த விறகு அடுப்பில் சமைக்கிறது, அந்த ஒரு உணவு அப்படிங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி இண்டக்ஷன், அதுக்கப்புறம் கேஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து நாங்க ஒரு புதுவிதமான ஒரு பொருள் தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது சமையலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புகையில்லா அடுப்பு, பயோவுட் ஸ்டவ் தான் வந்துட்டு கேபி என்டர்பிரைசஸ் வந்து நமக்காக வந்து பயனுள்ள ஒரு பொருளாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நிறைய விஷயத்த வந்து நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து கேபி என்டர்பிரைஸோட ஓனர் லக்ஷ்மணன் சார் தான் வந்து இருக்காங்க நம்ம பக்கத்துல. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இது எப்போ ஆரம்பிச்சிங்க கேபி என்டர்பிரைசஸ்? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி என்ன மாதிரி பண்ணுறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். என் பேர் லக்ஷ்மணன். நான் வந்து முன்னாள் இராணுவ வீரர், எக்ஸர்விஸ்மேன். நான் இன்ஜினியர்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கேன். வந்து 10 வருஷம் ஆகிடுச்சிங்க. 2013 நான் ஆர்மி விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு வரும்போதே ஒரு அதாவது ஒரு மோட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு எண்ணத்தோடு தான் வெளியே வந்தேன். நம்மளால் ஒரு 4 குடும்பம் பிழைக்கணும், நம்ம 4 பேர் தொழில் கொடுக்கணும், நம்ம இன்னொருத்தட்ட வேலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்தேன். அதே மட்டில் வந்து இது என்னோடய சொந்த இடம் தான். நான் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்கு மட்டையினுடைய தட்டுக்களையே அதனுடைய மிஷின்ஸ் வாங்கி நான் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுட்டு இருந்தேன். அதில் சில குளறுபடிகள் மீன்ஸ் அந்த மிஷின்ஸ்லாம் சரியான சர்வீஸ் எல்லாம் யாரும் வரதில்லை. நான் ஆல்ரெடி இன்ஜினியர்ன்றதுனால நானே அதில் கொஞ்சம் பண்ணிவிட்டு மிஷின்ஸே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம எல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பவர் பேக்ஸு, அப்புறம் ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்மளே வந்து ஒன்றா ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷின்ஸு, அப்புறம் இது வேக்யூம் கண்ட்ரோல் மிஷின்ஸு, அது மாதிரி நிறைய மிஷின்ஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரானிக் இதெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஒரு கான்செப்ட் வந்து சென்டரில் கிடச்சிது. இதை ஒரு கொரோனாக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தொழிலாம் நலிவடைஞ்சதுனால ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஃப்ரீயாக இருந்தோம். இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடச்சிது. அதை வச்சு நான் நிறைய டெவலப் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 இயர்ஸாக அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட், மோட்டிவ் எப்படி வந்தது? மோட்டிவ்ன்றது வந்து எல்லாமே நான் ஒரு ஆக்சுவலாக பிறப்பு ஒரு விவசாயி. விவசாயன்றதுனால நான் வந்து எனக்கு எப்போ இந்த வீகோ எக்கோன்றது வந்து நான் எப்பவுமே வந்து அந்த எக்கோவில் போகணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ். வீகோ எக்கோன்னு ஒரு லோகோவை பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தோம் நாங்கள் வீகோ எக்கோன்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கோம். வீகோ மீன்ஸ் எக்கோன்னும் போதே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வீகோ நாம் செல்வோம், அந்த எக்கோன்ற அந்த இது அதுதான் அதனுடைய மீனிங். நம்ம நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் நல்லா இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மகிட்ட ஒரு 4 ஃபேமிலி வேலை செய்கிறாங்க, அது நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இங்கே நிறைய அடுப்பு இருக்குது. ஒரு சின்ன சைஸில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சைஸாக வச்சு கடைசியில் கொஞ்சம் பெரிய அடுப்பு இருக்குது. இது எப்படி வந்து இது மாடல் என்ன, பேர் என்ன, கொஞ்சம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த அடுப்பை பற்றி. மேடம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் அப்படின்ட்டு நம்ம 2 விதமாக நம்ம இது பண்ணுறோம். டொமஸ்டிக்ன்றது நம்ம வீட்டு யூஸ்க்கெல்லாம் பண்ணுறோம். நார்மலாக அதிகம் வந்து ஏழை மக்கள் தான். நம்முடைய அடுப்பு பார்த்திங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து டொமஸ்டிக், இன்னொன்று வந்து கமர்ஷியல். கமர்ஷியல் என்னும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹோட்டலு, இப்போ இந்த இவங்க பிரியாணி பண்ணுறவங்க, பெரிய பெரிய இது இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் பண்ணுறது, பெரிய பெரிய பாய்லர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறது. வீட்டுக்கு அனுப்பும்போது அந்த வந்து டொமஸ்டிக் வந்துடுதுங்க.
வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம 6-7 மாடல் வச்சிருக்கோம். நம்மளே வீட்டுக்கு 6-7 மாடல் வச்சிருக்கோம். கமர்ஷியலுக்கு 6-7 மாடல் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் இருக்க ஃபேமிலி சமைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னது ஸ்மார்ட்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம ஓகே. ஸ்மார்ட்லேயே 2 மாடல் வச்சிருக்கிறோம். ஒன்று வந்து ரவுண்டு மாடல், இன்னொன்று வந்து ஸ்கொயர் மாடல். இது விருப்பத்தை ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் தாங்க. ஓகே. இதுவும் 4000 ரூபாய் தான், அதுவும் 4000 ரூபாய் தான். ஆனால் என்னடா இது வந்து ரவுண்டா இருக்கும், ஸ்கொயரா இருக்கும். இது மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அது கொடுத்துடலாம். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் ஸ்மார்ட் மினின்னு வச்சிருக்கிறோம். ஓகே. ஸ்மார்ட் மினின்னு சில பேர் ஹைட் கம்மியா வேணும் அப்படின்னு. ஹைட் கம்மியா வேணும் போது நம்மளுடைய எக்கனாமிக் வேணும்னு கொஞ்சம் அகலம் பண்ணிட்டோம். அதை ஓகே. அகலம் பண்ணிட்டு ஹைட் கம்மி பண்ணிட்டு அகலம் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்க, பிரியாணி பண்ணா இது கரெக்ட்டா இருக்கும். நம்ம நாராயண ஒரு 4-5 பேர் இருக்கும்போது நல்ல ஒரு இது பண்ணிக்கலாம். இதனுடைய விலையும் 4000 ரூபாய் தான் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் சூப்பர் ஸ்மார்ட்னு வச்சிருக்கோம். ஸ்மார்ட் மினி அடுத்து சூப்பர் ஸ்மார்ட்னு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சூப்பர் ஸ்மார்ட்னா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அகலமா உங்களுக்கு அது ஒரு 8 பேர் இருக்கும் அப்படின்னு. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மினின்றது மினின்னு போது சின்னதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்மார்ட்லேயே வந்து மினியா பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹைட் கம்மியா பண்ணி கொஞ்சம் அகலம் பண்ணிட்டோம். ஆனால் அதே ரேட் தான், அது கூட 4000 ரூபாய் தாங்க. இது மூணுமே சேர்த்துனா 4000 ரூபாய் ரேஞ்ச் தான். 3 ஐட்டம் எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். 4000 ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். நம்ம மினிமம் ரேஞ்ச் 4000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. சூப்பர் ஸ்மார்ட்ன்றது இதை விட கொஞ்சம் கெபாசிட்டி அதிகம், கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி, ஹைட்டும் ஜாஸ்தி எல்லாமே. இது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட். இது வேற பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் வரும். இப்போ இது வந்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார். இப்போ வந்து இது கடையில தள்ளு வண்டில வச்சிருக்காங்களா, அவங்க வந்து இப்போ தோசை தாராளமா சூப்பரா பண்ணலாம் மேடம். தாராளமா சூப்பர் பண்ணலாம். இதுல ஒரு கிரேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ளோயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளோயர் வந்து ஏசிலயும் ஒர்க் ஆகும், டிசிலயும் ஒர்க் ஆகும். ஏசின்றது நம்ம நார்மல் பிளக்ல போட்டு அதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்கோம். ஆனா அது ஒரு டிசி ப்ளோயர் தான் அது. ஆனா டிசின்றது வந்து இந்த பேட்டரி, அப்புறம் இந்த சோலார் பேனல், அது தள்ளுவண்டில மேல ஒரு சோலார் பேனல் வச்சு பண்ணலாம், பேட்டரி வச்சும் பண்ணலாம் மேடம். நம்ம டொமஸ்டிக் மாடல் எல்லாமே, ஈவன் கமர்ஷியல் கூட நம்ம அந்த இது எல்லாமே வந்து நம்ம அந்த சோலார் பேனல் வச்சு எல்லா மாடலுமே சோலார் பேனல் வைக்கலாம் மேடம். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா மேடம் இது பாருங்க, ஸ்மார்ட் சொல்லிட்டுமா, இது வந்து ஸ்மார்ட் ஜெட். ஸ்மார்ட் மினி, சூப்பர் ஸ்மார்ட் ஜெட்னு வச்சிருக்கோம். ஸ்மார்ட் ஜெட்னா இதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரில் வராது, இதுல கிரில் இருக்கும். அது இல்லாம இதுல எல்லாத்தையும் இதுக்கு அடுத்து எல்லாமே ஆஸ்ட்ரே தனியா இருக்கும். இதெல்லாம் மத்தல இருந்து ஆஸ்ட்ரே எடுக்கணும். என்ன பண்ணோம்னா அதெல்லாம் முடிச்சு பிறகு சமைச்சு முடிச்சு பிறகு கொட்டி தான் ஆஸ்ட்ரே இது எடுக்கணும். இதுல இருக்கிறது எல்லாம் மத்த மாடல் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆஸ்ட்ரே எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரே தனியா இருக்கும் பாருங்க. அப்படி எடுக்கிற மாதிரி இதுல கிரில் வரும், ஆஸ்ட்ரே வரும். அதனால இது வந்து ஸ்மார்ட் ஜெட். அடுத்து பாத்தீங்கன்னா இதே தான் வந்து BS1, அதாவது பயோ ஸ்டவ் மாடல் 1, அதான் BS1 வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் வந்து மாத்திக்கலாம், அவ்வளவுதான். ரவுண்ட் கேட்கறோம், ஸ்கொயர் கேட்கறோம். அது நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்ல ஸ்மார்ட்ல சொன்னோமோ அதே மாதிரி தான் BS1 வச்சிருக்கோங்க. ஓகே சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வருங்க. எதுல இருந்து இப்ப நீங்க 4000 ரூபாய் வரையும் சொல்லிட்டீங்க சார். இது 4000, இது மூணுமே 4000 ரூபாய் மேடம். 4000 ரூபாய். இது வந்து 5500 மேடம். ஓகே. இது 4500 தான். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபாய். அது 7000 ரூபாய். இது 7000 ரூபாய். இது ரெண்டுமே 7000 ரூபாய் மேடம். ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா BS2. BS1க்கு அப்புறம் BS2 பாத்தீங்கன்னா அதே தான், எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட் அகலமா இருக்கும். இது ஹைட்டும் அதிகமா இருக்கும். ஆஸ்ட்ரே எல்லாமே இது எல்லாத்தையும் வந்துடும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாண்ட் உண்டு. நீங்க வந்து 7000 ரூபீஸ் சொல்றீங்க சார். இது மேக்ஸிமம் எதுக்கு எந்தெந்த வேலைக்குலாம் இது பயனுள்ளது? இதெல்லாம் வீட்டுக்கு தான். இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன டீ கடை வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பஜ்ஜி கடை வச்சிருக்கோம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க ஃபிளாட்ல இருக்கோம், நாங்க இப்போ வந்து ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர்ல இருக்கோம், நாங்க செய்யணுங்கும்போது இது வந்து புகை வராது, புகையே வராது. இதுல நான் உங்களுக்கு எல்லாமே நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எரிச்சு காட்டுறாங்க. உங்களுக்கு புகை எல்லாமே எப்படி எரிக்கிறது எல்லாமே எரிச்சு காட்டுறேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் இப்போ மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எரிச்சு காட்டுறேன். சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா BS2 அதுக்கு அடுத்து BS5. இதெல்லாம் பேர்லாம் எப்படி சார்? ஜெட், அப்புறம் சூப்பர் மினி அப்படிலாம் வச்சிருக்கீங்க. மேடம் நம்ம குழந்தைக்கு நம்ம தான் மேடம் பேர் வைக்கணும். அதனால இதெல்லாம் என்னோட குழந்தைகள், என் குழந்தைகளுக்கு நான் பேர் வச்சுட்டு வந்துட்டேன். அப்படிங்களா? ஆமா. இது என்ன பண்ணா ஒன்னொன்னுக்கு ஒரு கெபாசிட்டி கொடுத்துருக்கோம். அந்த கெபாசிட்டி இந்த கெபாசிட்டி எப்படின்னு வச்சிருக்கோம். பிளஸ் ரேட் மாடல், இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு இதுதான், ஒரு இது இப்படின்னு காட்டுறது தான் அந்த பேர் வச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். BS பயோ ஸ்டவ். ஓகே. 1 2 3 4 மாடல். அப்புறம் வந்து அந்த இது என்னது குக்கிங் கெபாசிட்டி வந்து மாறிடும், அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5-10 பேர் சமைச்சிக்கலாம் மேடம். இதுல ஒரு 10 பேர் மேல சமைச்சிக்கலாம். ஒரு 2 கிலோ 3 கிலோ பிரியாணி சமைக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BS5 வந்து பயோ ஸ்டவ் மாடல் 5. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோ சமைக்கலாம் மேடம். இதுல 10 கிலோ சமைக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் வருங்க. 10000 ரூபாயோட விலை. இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா BS10. BS10ன்றது 10ல இருந்து 15 கிலோ 20 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமா சமைக்கலாம். இதுல ஒரு
இப்போ ஒரு ஃபேமிலில ஒரு 15-20 பேர் வந்திருக்காங்க. தாராளமா சமைக்கலாம். தாராளமாக சமைக்கலாம். பெரிய இதை வச்சு இதில் பெரிய கடாய் வச்சு இந்த இதெல்லாம் இந்த சமோசாலாம் போடுறாங்க பாருங்க வெளியில் ஸ்டாலில். ஆமா, சமோசா போடுறவங்களுக்கு அது நல்ல அருமையான விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா BS 15 இது பார்த்தீங்கன்னா 25 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம் மேடம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் எல்லாமே டிசிலே ஒர்க் ஆகும். டிசி ப்ளோயர் வச்சுங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். இது இப்போ இங்கிருந்தே கமர்ஷியல் ஸ்டார்ட். பட் ஆனால் இங்கிருந்து பக்கா கமர்ஷியல் ஸ்டார்ட். BS 15 இருந்து நம்ம இப்போ கமர்ஷியல்லே போயிடும் எல்லாமே. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா BS 20. BS 20 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 கிலோ சமைக்கலாம். 30 கிலோ பிரியாணி பண்ணலாம். எல்லாமே இந்த குக்கிங் கெப்பாசிட்டி 30 கிலோ பண்ணலாம். ஒரு 100 பேர் சமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இது வந்து ஏசிலையும் ஒர்க் ஆகுது, டிசிலையும் ஒர்க் ஆகுது. ஏசி ப்ளோயர் இருக்கு நம்ம கிட்ட, டிசி ப்ளோயர் இருக்கு. இது அதே BS 20 தான் பாருங்க பக்கத்துல. இது டிசி ப்ளோயர்ல வச்சிருக்கோம், இது ஏசி ப்ளோயர்ல வச்சிருக்கோம். புரியுதுங்களா. இது பாருங்க ஏசி ப்ளோயர் கரண்ட் ஜாஸ்தி, டிசி ப்ளோயர் கரண்ட் கம்மி. ஆமா கம்மி. ஆமா இதெல்லாம் இது என்னடான்னா ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் தான் ஓடும். இது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஓடும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட் தான் ஓடும். ஒரு மாசத்துக்கு சென்ட்ரல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு இது அந்த கமர்ஷியல் மினி கமர்ஷியல் ரெண்டுமே இருக்கு பார்த்தீங்களா. ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட் தான் ஓடும். பரவாயில்லையே. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு யூனிட் ஓடும். சார் இந்த மாடல் இது வந்து BS 20 மேடம். இதுவும் BS 20 தான். இதுமே ரெண்டுமே ஒரே சேம் கெப்பாசிட்டி தான். இதோட டயா பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச் வரும். இது ரெண்டுமே ஒரே சேம் தான். ஆனால் இது ஏசியில் ஒர்க்காது, இது டிசியில் ஒர்க்காது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது எதுக்குன்னா நம்ம அந்த விறகு இந்த மேலே ஸ்டாண்ட் வச்சிருவோம். இப்போ நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டாண்ட் இதை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாண்ட் இங்கே இருக்கு. இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம இதுதான் ஸ்டாண்டு. இதோட ஸ்டாண்டு. ஆமாம், அடுப்போட ஸ்டாண்டு. நம்ம இங்கேருந்து இந்த விறகு வச்சு தள்ளிக்கலாம். உள்ள தள்ளிட்டோம்னா நம்ம அந்த விறகு ஃபீட் பண்ணுறது பேர். அதனால இது பேர் ஃபீடிங் ட்ரே பேர். இப்போ ஃபீடிங் ட்ரேன்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்க ஆஷ் எடுக்கிறது ஆஷ் ட்ரேன். இது பார்த்தீங்கன்னா BS 30 மாடல் மேடம். இதோட டயா பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சொன்னீங்க இல்லைங்களா. இது 12 இன்ச் டயா வரும். இதுக்கு இந்த 12 இன்ச் டயான்றதுனால நமக்கு வந்து நல்ல அகலமான ஒரு இது கிடைக்கிறதுனால. ஆமா இன்ச்சு அகலம் இந்த தீனுடைய அகலம் அதிகமாகும். அதனால நம்ம என்ன பண்ணுறது BS 30 மாடல் வச்சிருக்கோம் பேரு. இதுல வந்து 35 கிலோக்கு மேல 50ல இருந்து 70 கிலோ வரைக்கும் நம்ம சமைக்கலாம். ஆமா அதை விட ஜாஸ்தி யாரும் சமைக்க போறது இல்லை. ஏன்னா இப்படி இருந்தால் சமைச்சா 2 வாட்டி தான் சமைப்பாங்க. ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிரியாணி பார்ட்டி பிளஸ் வந்து கேட்டரிங் பார்ட்டி கல்யாண மண்டபம் எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். இதுவே இவ்வளவு சொல்றீங்க. இது மேடம் இது பாத்தீங்கன்னா BS 15 மாடல். இதுல நாங்க 2 விதமான அடுப்பு வச்சிருக்கோம். BS 50லயே இது பாத்தீங்கன்னா 13 இன்ச் டயா வரும், இன்னொன்னு 15 இன்ச் டயா வரும். ரெண்டுமே இது ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அடி ஹைட் வருதுங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த பெரிய பெரிய பாய்லர்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டீம் பாய்லர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு உண்டான இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், சேலத்தில் ஒருத்தர் மோடி இட்லியை சொல்லிட்டு 10 ரூபாய் 3 இட்லி விற்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அவர் நம்ம வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அது அவர் ஒரு மாசத்துக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 90,000 ரூபாய்க்கு தான் கேஸ் வாங்குறான்னு எனக்கு ஃபோன் பண்ணி. நல்ல அருமையான ஒரு இது ப்ராடக்ட். ஆனால் இதுக்கடுத்து இன்னும் 2 மாடல் இருக்கு மேடம். அது வந்து ஆர்டர் மேல தான் பண்றோம். இது கூட ஆர்டர் மேல தான் பண்றோம். பட் நம்ம ஆல்ரெடி ஆர்டர் இருக்குனால செஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. இப்போ உங்களுக்கு இதுவே பிரியாணி இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்லயே இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா இந்த சிப்ஸ் பண்றவங்க, இந்த பேக்கரி ஐட்டம் பண்றவங்க அவங்களுக்கு. அது இல்லாம ஒரு ராட்சத அடுப்பு ஒன்று வச்சிருக்கோம். பீம்னு பேர் வச்சிருக்கோம். பீம் அது பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி டயா வரும். அது 5 அடி கடாய் வச்சு அந்த சிப்ஸ் இந்த இதெல்லாம் பண்ணாங்களா ஆலப்பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராடக்ட். அது அந்த புகை போக்கி எல்லாமே போட்டு கொடுக்குறோம். அப்போதான் அந்த இது வந்து இதாக இருக்கும். அந்த அருமையான அந்த ப்ராடக்ட் அது. ஓகே சார். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் காட்டும் போதே கொஞ்சம் வியக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இது வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தெரியுது. இது கொஞ்சம் எங்களுக்காக எரிய வச்சு காமிச்சிட்டிங்கன்னா எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக. அதாவது இதுதான் வந்து ப்ளோயர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். இப்படி கழட்டி எடுத்துக்கலாம். அகைன் இது மாட்டிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும்போது இது கண்டினியூ காற்று உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஆகுன்னா இதுக்கு வந்து ப்ளோயிங் இது வந்து சூடே ஆகாது. ஆனால் எப்போ முடிஞ்சதோ இதை நம்ம கண்டிப்பாக கழட்டி எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகிடும், இந்த சூடு ரிவர்ஸ் ஆகிட்டு மோட்டருக்கு எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசி ப்ளோயரும் பாருங்கள். இதுதான் டிசி ப்ளோயர். இது பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்ச ப்ளோயர். இது வந்து டெல்டா என்ற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சொரிக்கலாம். எப்போ வேலை முடியுதோ கண்டிப்பாக கழட்டிடணுங்க. இதுதான் நம்முடைய மெயினாக. இது வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டிசி ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். இது நம்மளே தயார் பண்ணுறோம். இது வந்து ஏசிக்கு ரெகுலேட்டர், இது டிசி ரெகுலேட்டர் தனியாக இருக்குது.
சார் இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ கஸ்டமர் கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்டலாம். எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கு? ஏன்னா அவங்களுக்கும் நன்மகத்தன்மை வரும். ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நினச்சிக்காதீங்க, எதுவும் வந்து இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உள்ள வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம டைரக்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க பேர் சார்? என் பேர் ஸ்ரீதரம்மா. ஸ்ரீதர். ஓகே சார். இப்போ இந்த ஸ்டவ் நீங்க வந்துட்டு புக் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது சார் இது? இது வாங்கணுன்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் சின்னதாக ஹோட்டல் அம்பத்தூரில் வச்சுருக்கேன். ஆரம்பிச்சிருக்கேன், 2 மாதம் ஆரம்பிச்சிருக்கேன். நான் கேஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செலவு ரொம்ப ஜாஸ்தியாக சரி மினிமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தரும்போது சாரோட யூடியூப் பார்த்தேன், ஏற்கனவே பார்த்துருந்தேன். இதுக்கு 2 3 தடவை வேறு ஒரு கம்பெனி போய் பார்த்துட்டு வந்தேன். வந்து பார்த்து நல்லா இருந்தது. சாரோட அப்ரோச்சும் நல்லா இருந்தது. சரி நேற்று வந்து பார்த்து நான் சிங்கிளாக வந்தேன். வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டேன். சரி இன்றைக்கி வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரி மிஸ்ஸஸும் ஐஷன் வந்துட்டேன் நான். ஓகே. அவங்களும் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. நீங்க யூடியூப் பார்த்துட்டு டைரக்டா வந்திருக்கீங்க. ஸோ அதனால வந்து இப்போ நீங்க ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கேஸோட விலை அதிகமா இருக்கிறதால அதை கம்மி பண்ணணும், ஒரு எக்கானமிக்கா வந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்டவ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு பயந்து போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க. ஆனா வந்து யூடியூப் பார்த்தேன் அப்படி இதுல நல்லா இருக்குமா அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு சார் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன்? வாங்கலாம்னு தோணுச்சால் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் யோசிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னாங்க. கூட இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இவங்க கொண்டு போகிறது. ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இந்த மாதிரி அடுப்புங்களை தானே சமைச்சிட்டு இருந்தாங்க. அதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக தனியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காகவே நான் பார்க்கணுன்னு வந்தேன். பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓகே. ட்ரை பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு. நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து நான் ஹோட்டல் உங்களை மாதிரி நிறைய பேர் ஹோட்டலில் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். இல்லை தள்ளுவண்டி கடையிலேயே வந்து நடத்துகிறவங்க நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், சின்னதாக வாங்கணும், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நாட் ஓன்லி ஹோட்டல்ஸ், வீட்டுக்கே கூட ட்ரை பண்ணலாம் தான் தோணுது இப்போ எனக்கு. வீட்டுக்கே ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று ட்ரையல் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு எனக்கு. இப்போ யூஸ்வலாக கேஸ் ஸ்டவ்லேயே குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் ஸ்டவ்ல குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இண்டக்ஷன்ல. எதையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஓகே, அதுவே நல்ல விஷயம் தான். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியா போறதுங்கிறதே வந்து பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்க முடியுது, உங்ககிட்டயும் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது. அதாவது இது வந்து தோசைக்கல்னு சொல்லுவோம். தோசைக்கல், பரோட்டா கல், ஆம்லெட் எல்லாமே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளோயர் நம்ம ப்ரொவிஷன் பண்ணுறோம். டபுள் ப்ளோயர் மீன்ஸ் 2 சைடும் ப்ளோயர் ப்ரொவிஷன் பண்ணுறோம். நம்ம எந்த வேணுமா போட்டுக்கலாம். அதாவது ஒரு கடையில் ஒரு லெஃப்ட்டில் போட்டுக்கிறாங்க, சில பேர் ரைட்டில் போட்டுக்கிறாங்க. ப்ளோயர் லெஃப்ட் ரைட் பண்ணுறதுக்கு லைட் பாயிண்ட் வந்து இப்போ லெஃப்ட் ரைட்டில் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசம் அது பண்ணுறோம். விறகு 2 பக்கம் போட்டுக்கலாம். 2 ஆஷ்ட்ரே கொடுத்துருக்கோம், ஒரு வெண்ட் கொடுத்துருக்கோம். அருமையான இது இருக்கு மேடம். இது வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் பேரில் தான் செய்கிறோம். ப்ரைஸ் என்ன சார்? 35,000 ரூபாய் மேடம். 4க்கு 2, 4 அடிக்கு நீட்டும் 2 அடிக்கு அகலம். இதுவே ஸ்டார்டிங்ல அவங்க சின்ன சைஸ்ல கேக்குறாங்க, 2க்கு 2 பண்ணலாம், 3க்கு 2 பண்ணலாம், 1க்கு 1 பண்ணலாம். யார் என்ன சைஸ் கேட்கலாம் அது மாதிரி ரேட். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. கல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 16 mm இருந்து போடுறோம், 16 போடுறோம், 20 mm போடுறோம், 25 mm போடுறோம். அது கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். அவங்களுக்கு என்ன அது தகுந்த ரேட்டு வேறுபடும். அதை ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது நமக்கு கொட்டாங்கன்னா அது தகுந்த கொட்டேஷன் கொடுப்போம். ஓகேனா நான் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து BS50 ஒரு மாடல் சொல்லியிருக்கோம். அதுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் காமிச்சிருக்கோம். இப்போ ஸ்டாண்டு கேட்டாலும் இது ஸ்டாண்ட் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இதே ஹைட் கம்மி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றிலும் கவர் பண்ணி தரோம். இந்த பெரிய பெரிய அந்த இது இருக்கு இல்லையா, கடாயெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அதுக்குண்டான ரிங்கெல்லாம் வச்சுட்டு மொத்தம் இது பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் வரும். இது வந்து நார்மலாக கொடுத்த ப்ரைஸெல்லாம் வந்து நார்மல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அது கவர் பண்ணது இருக்குது பாருங்கள், அது பின்னாடி தெரியுதுங்களா? அது உங்களுக்கு அதுவும் கவர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இன்னும் பெரிய அடுப்புகள்லாம் நம்ம வந்து அந்த பெரிய பேக்கரிக்கு இந்த இது சிப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சிப்ஸு, முறுக்கு அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாருங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய வந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக செஞ்சு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து டெஸ்ட் பண்ணல. அதாவது கஸ்டமர் யாருன்னா வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் கொடுக்குறோம். டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதை என்னது நமக்கு டிமோன்ற சொல்லுங்களா, டிமோ கொடுத்துட்டு அது டெஸ்டட் ஆகி போகுது. அதை தூக்கி நாங்கள் பெயிண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருவோம். பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே திருப்புங்க. இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தா ஆல்ரெடி பெயிண்டட், ரெடி டு டெஸ்பேச். இதெல்லாம் ரெடி டு டெஸ்பேச். நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில், இன்னைக்கு காலையில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டெஸ்பேச், மத்தியானம் ஆர்டர் கொடுத்தாலும் ஈவினிங் டெஸ்பேச். எல்லாமே 5 மணிக்கு மேலே ஒரே ஒரு ஆர்டர் கூட பெண்டிங் கிடையாது. இது வரைக்கும் நமக்கு எந்த ஆர்டருமே பெண்டிங் கிடையாது. நாங்கள் யாருக்குமே வந்து 1 நாள் 2 நாள் டைம் கேட்கறதும் கிடையாது. எப்போ கேட்டாலும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் பிடிச்சிருந்தாச்சுன்னா நம்பிக்கை நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கேட்டலாக் வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன்.
நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இது பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனை போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனாக இப்போ கூகுள் பே, ஃபோன்பே, ரேசர் பே, எத்தனை பே இருக்கோ யூபிஐ மோடு எல்லாமே வந்து ஒரே நம்பர் தான், ஒரே அக்கௌண்ட் தான். நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து பணம் போடலாம். அந்த பணத்தை போட்ட அமௌண்ட்டுக்கு நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு பில் அனுப்பிச்சிடுவோம். ப்ராப்பராக ஜிஎஸ்டி பில் போட்டு உங்களுக்கு வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், ஏபிடிஎஸ் பார்சல் சர்வீஸ், ஏஆர்சி பார்சல் சர்வீஸ், அதாவது எந்த பார்சல் சர்வீஸ் நீங்கள் கேட்குறீங்களோ உங்கள் வீட்டுக்கு ரொம்ப அருகமையில் இருக்கிற பார்சல் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் மறுநாளே எடுத்துக்கலாம் அந்த பார்சலில். நாங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு ரொம்ப ஈஸி. ஆந்திரா பஸ் பக்கத்தில் இருக்குது, எனக்கு பக்கத்தில் பஸ்ஸில் போட்டால் 3-4 ஹவர்ஸ் ஆந்திரா ரீச் ஆகிடுதுங்க. ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. வட இந்தியாவுக்கு அனுப்பிட்டுருக்கோம், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பணத்தை நாங்கள் ஏமாத்துறவங்க கிடையாது. கண்டிப்பாக நான் ஒரு எக்ஸர்வீஸ் மேன், நாட்டுக்காக உழைத்தது இல்லாமல் இப்போ வந்து நம்ம மக்களுக்காக திரும்பி இன்டெரக்டாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேவை என்னுடைய சேவை தொடர உங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் பணத்தை போடுங்க. உங்கள் பணம் எந்த விதமான இது கிடையாது. நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் நான் எடுப்பேங்க. நீங்கள் எனி டைம், நீங்கள் மிட் நைட்டில் அடிச்சா கூட எடுப்பேன். ஆனால் அதுக்கோசம் மிட் நைட்டில் அடிக்காதீங்க. காலையில் 6 மணிக்கு மேலே, நைட்டு 9 மணிக்கு உள்ள எனக்கு எப்போ கால் அடித்தாலும் உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எத்தனை நாட்டு அடித்தாலும் நான் எடுப்பேன் ஃபோன். மற்ற மாதிரிலாம் இன்கேஸ் மிஸ் கால் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் இது வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயே எல்லாம் பதிலும் கிடைக்கும். நீங்கள் தயவுசெய்து என்ன இது, அதாவது உங்களுடைய ஒரு சேவகனாக நினச்சி எனக்கு உங்களுக்கு சேவை புரிய எனக்கு ஒரு வாய்ப்பு அளிங்கள் என்று நான் இதன் மூலம் அந்த ரோஜா டிவி மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன்.
இவ்வளோ நேரம் கேபி என்டர்பிரைசஸ் உள்ள வந்து நிறைய அடுப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சார் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 100% ஷூரிட்டி, கேரண்டி, வாரண்டி எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் வந்து இங்கே ஸ்டவ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.